ஓப்பனா ஒரு வாயில சொல்றாரு, எனக்கு நெகட்டிவா தான் வந்துட்டு நெகட்டிவா இருக்கு, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். இல்ல சொல்லாததை சொல்றப்ப பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. ஏங்க இப்பதானங்க சொன்னேன் நீங்க பேசாதீங்க. ஏங்க சார் தப்பா நம்மளை பத்தி சொல்றப்ப சங்கடமா இருக்கு சார். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சதே உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கூடி இருக்குன்னு சொல்றாரு, அதை நீங்க பார்க்கவே இல்லை. அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. உங்க மேல குறைகளே பாராட்டு சொல்லும் போது மட்டும் வாங்கிக்கிறீங்களே, நல்லா லாரி லாரியா இல்ல. இதுதான் தவறான விஷயம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. சார் சாரி சொன்னா திருந்திருந்தோம் சார், திருந்தாம சாரி மட்டும் சொன்னா சார் சாரி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அவர் உங்களை பாராட்டுறாரு சார், அதானே சொல்ல வந்தீங்க விஜய்? அதேதானா சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? திவாகரன் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வரும்போதுல இருந்து இந்த மாதிரி என்னடா இவரு என்னதான் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டாக்டர் திவாகரன் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே, கேட்கவே ஸ்டோரி இன்ஸ்பைரிங்கா இருக்கு, நல்லா இருக்குண்ணே. ஆனா ஆக்டர் திவாகரா நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அன்னைக்கு அந்த அகாடமி டாஸ்க்ல வந்துட்டு நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறமா சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லும் போது புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா போயிட்டு பேசிட்டு வரும்போது தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னு தெரியல, மாறிடுறாரு. புரியல. அவரை பொறுத்த வரைக்கும் பாரு எது பண்ணாலும் பின்னாடியே போகணும், பாரு கூடவே இருக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு அவர் இருக்காரு. அது பாரு அவருக்கு ஃபாலோவர்ஸ் கூடுதுன்னு சொல்றீங்களா இல்ல அவர் பார்வை ஃபாலோ பண்றாரு? அதான் அவருக்கு ஃபாலோவர்ஸ் நக்கல்யா அவனுக்கு. ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி சார். இதான் நான் சொல்ல வரேன். அவருக்கு ஃபாலோவர்ஸ் கூடி இருக்கு, அவங்க பார்வை ஃபாலோ பண்ண வந்தா இன்னும் ஃபாலோ சேரும் அப்படின்றது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஹேட்டர்ஸ் அதிகமானது ரம்யாவுக்கு சார். அடுத்து வந்து நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன், என்ன கடுப்பேத்தனே இருக்கு சார். சார் ரொம்ப ரம்யாவெல்லாம் தாண்டி ரொம்ப வார்த்தைகளை விடுறாரு சார். பிசிக்கலாவே அரெஸ்ட் பண்றாரு சார், அது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இது ரெண்டு விஷயமே ஒரு பெரிய மைனஸ் சார். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கண்டிப்பா ஹேட்டர்ஸ் அதிகமா இருக்கு சார். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கும்னு பார்த்தா விஜய் பாரு சார். என்ன வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அளவு எல்லாத்துலயும் வந்து அவங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார். பட் இந்த மாதிரி பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டோ வார்த்தையை விடல சார். அது என்ன ஏது ஓரளவு டீசென்ட் அப்ரோச்சா தான் சார் இருக்கு. நீ அப்படி வரியா? ஓரளவு எனக்கு நல்ல அப்சர்வேஷன் பண்ணுவேன் சார். வெரி குட் சார். ஒரு மனுஷன் திறமசாலியா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை சார், அந்த மனுஷனுக்கு அவரோட திறமையை தெரிஞ்சிருக்கு பாருங்க, அதாங்க பெரிய விஷயம். இந்த வாரத்துடைய நாமினிஸ்ல இருந்து யார் எவிக்ட் ஆறான்னு பார்த்தலாமா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பஞ்சாயத்து நடக்கட்டும், யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. இது முதல் வாரம்ல, நானும் பழகல, நீங்களும் பழகல இல்லையா? என்ன எனக்கு முதல் வாரம் யாராவது ஒருத்தர் அனுப்புறதுங்கிறது எனக்குமே அது ரொம்ப கஷ்டமானது. ஆனால் வேறு வழி இல்லை. பில்டப் கதை நிப்பாட்டில் நிஜமாவே இது திறந்துட்டா சொல்லிட்டு அதோட முடிச்சிடும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்சரா கலை நீங்கள் ரெண்டு பேரும் சேவ். மிச்சம் இருக்கிற 5 பேரில் யாருன்னு பார்த்துலாமா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. காந்தி சார். எஸ் சார். உங்களுக்காக நான் அன்போடு காத்திருக்கிறேன். இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் தொடங்கி வைக்கிற முதல் நபர் வாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஓகே அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நான் ஜாலியா போறேன், நோ சீன், ஜாலியா போறேன்.
லூசுரா லூசு இல்லனே மென்டல் சார் அப்படி சீன் இந்த சீனே வேணாம், நோ சீன், சாரி. எங்க அப்பா நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன் உங்ககிட்ட. ஒன்றும் கற்றுக்கல, நீங்களாம் கற்றுக்கவே இல்லை. ஓகே ஃபைன். இப்போ இது டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். பிக் பாஸ் வீட்டில் உங்கள் நேரம் இத்துடன் முடிந்தது. ரொம்ப நன்றி சார். அருமையான உங்க ஆர்கனைசேஷன். பேட்ஜ் எடுத்துக்கிட்டு கார்டன் ஏரியாவுக்கு வாங்க. எனக்கு இப்படி சுத்தி நிக்கிறது ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபைன். ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு பிரவீன் காந்தி சார். தோத்தவ மாதிரி பண்றீங்க. ப்ளீஸ் புரிஞ்சதா? ப்ளீஸ் தோத்தவ மாதிரி பண்ணாதீங்க. தோத்தவ மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க ப்ளீஸ். கேட்டுக்க. நான் தோக்கவே இல்லை. என்ன தோக்கடிக்க யாருமே இன்னும் பிறக்கல. ப்ளீஸ் ப்ளீஸ். அவன் இன்னும் திருந்தல மாமா. நான் தோத்துற மாதிரி காட்டுறீங்க எனக்கு. நான் தோக்கலாம் இல்ல. இது ஒரு சின்ன இன்சிடென்ட்மா. போங்க ப்ளீஸ். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நான் ஜெயிக்க கிளம்புறேமா. இங்க ஆளே இல்ல எனக்கு தோக்கடி. சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. பாஸ் 9ல நான் வெளியே போனாலும் மேபி பிக் பாஸ் 100க்கு நான் வருவேன். தேங்க்யூ. பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எப்படி சார் இருந்தது ஒரு வாரம் அனுபவம்? சூப்பர் சார். நல்லா இருந்தது சார். ரியலி ஃபேண்டாஸ்டிக். இஸ் இட்? எல்லாருக்கும் டாடா பை பை அது சொல்லிட்டீங்க. வேணாம். எதுக்கு ஜெயிச்சுட்டு வரட்டும் வெளியே வந்து. அதான் சார். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? பை நீங்க கிளம்புறீங்களா நான் சார்? கிளம்பலையே. நான் எங்க கிளம்புனேன்? அப்ப எங்க போறேன் நானு? இல்ல சார், பெரிய தத்துவம் பேசாதீங்க சார், எனக்கு புரியாது சார். எனக்கு இங்க யாரும் கிளம்பவில்லை. நான் ஸ்பேஸ். நான் இல்லாத இடமே இல்லை. நீங்க இந்த சாருக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்பேஸ். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, மேடையில் இருக்கீங்க. புரியல சார். நான் அங்கேயும் இருக்கேன். அங்கே இருக்கிறீங்க, இங்கே உங்களுக்கு இருக்கேன். நீங்க அதான் சொல்ல வந்தீங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. எங்கும் இருக்கிறேன். சார் நான் ரைட். நான் அங்கேயும் இருக்கேன், இங்கேயும் இருக்கேன், எங்கேயும் இருப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? பிரவீன் சார் போயிட்டாரு, கொஞ்சம் சோகமா இருக்கேன், இருங்க. ஆனா அவர் போனாரா உள்ள இருக்காரான்னு தெரியல, இல்ல மேடையில் இருக்காரான்னு கூட எனக்கு தெரியல. நக்கல்யா அவனுக்கு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.